ஹாய் எவரிபடி. நான் உங்கள் ஸ்ரீதர். இன்றைய நாள் உங்களுக்கு சகல விதமான சந்தோஷங்களையும், அனுகூலங்களையும் அள்ளி தரட்டும். வாங்க கன்டென்ட்க்குள்ள போலாமா? தானத்திலேயே சிறந்த தானம் எது? அன்னதானமா? அன்னதானம் வந்து பிறர்கிட்ட திருப்தி தரக்கூடிய தானம். எவ்வளோ நீங்க ஒருத்தருக்கு பணம் காசு குடுத்தா திருப்தியே இருக்காது. எவ்வளோ குடுத்தா இன்னும் கொஞ்சம் குடுத்தா தேவையில்லையேன்னு இருக்கும். ஆனா, சாப்பாடு மட்டும் குடுத்தேன்னா, போதும் போதும் அப்படின்னு கொஞ்ச நேரத்திலே சொல்லுவாங்க. அதான் திருப்தி தரக்கூடிய தானம் அன்னதானம் இருக்கலாம். ஆனா, ஒருவருக்கு இழப்பு இன்னொருவருக்கு வரவாக தான் இருக்கும் எல்லா தானமும். பணம் குடுத்தாலும் சரி, ஏதாவது கொடை எது எது குடுத்தாலும், நீங்க குடுக்குறது எதுவாக இருந்தாலும், ஒருவருக்கு இழப்பு, மறுவருக்கு வரவாக வரும். ஆனா, இந்த நான் சொல்ற தானம் இருக்கு பாருங்க, அது வந்து குடுப்பவருக்கு மேன்மை, பெறுபவருக்கு மேன்மை. வேற ஒண்ணும் இல்லங்க. அந்த தானம் நிதானம் தான். நிதானமா இருந்தா, எளிதில் பிறரை கவர்ந்து விடலாம். உண்மையான வார்த்தை இது. நிதானத்தை இழந்துட்டோம்னு வச்சுக்கங்க, நம்மளே எழுந்துருவோம். ஆகவே நிதானமாக இருக்க பழகலாமா? தேங்க் யூ கைஸ். நாளைக்கு இன்னொரு பதிவில சந்திக்கலாம். தேங்க் யூ ஆல்.